என்ன கேம்டா இது? மறந்து போகுதுடா. கைஸ் கேரம் போர்டு ஒரு 5 டீம் மேட் இங்க இருக்காங்க. அவங்களோட ஃபேஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க. 5 டீம் பாருங்க, 2 பேரு. இவங்க ஒரு டீம். உங்க பேர் சொல்லுங்க, ஒருத்தர் பேர் சொல்லுங்க. ராகுல், சூர்யா, கமலேஷ், ஹரிஷ், சாய். தம்பி பேர் என்ன? தினேஷ். இல்ல, இவங்க தான் 5 டீம். இதுல வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி வாங்க, சுரேந்தர். எப்படி நீங்க வின் பண்ணீங்க இந்த மேட்ச்? நீங்களே ஜெயிச்சீங்களா இல்ல யாரனா ஜெயிக்க வச்சிட்டாங்களா? உங்களை ஜெயிக்க வச்சிட்டாங்க. யார் அந்த மெம்பர்? அந்த இந்த தாராள மனசுடையவர் தான் இவருதான். ஆனா இத ஜெயிச்சது பரவாயில்ல. நம்ம சின்ன பையன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டான் இந்த மேட்ச்சுக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டானா? படிக்க கூட கஷ்டப்பட்டியா? இதுல தோத்து ரொம்ப கஷ்டப்பட்டானா? குட் ஈவினிங் காய்ஸ். தமிழக வெற்றி கழகம் புதுப்பாக்கம் ஊராட்சி சார்பாக 3rd இயர் வந்து நாங்க கலை மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கோம். கலை நடத்துறீங்க? கலைனா டான்ஸ் காம்படிஷன், ஸ்பீச், அது ரிலேட்டடா எல்லா ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே இது பண்றோம். ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் நாளைக்கு கண்டக்ட் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா கேரம் போர்டு வந்து ஃபர்ஸ்ட் இளைஞர்கள் சின்ன பசங்க ஃபர்ஸ்ட் கண்டக்ட் நடத்துறது. பாத்தீங்கன்னா இளைஞர்கள் சூரியன், வெங்கி, பாத்தீங்கன்னா உதயகுமார், விஷால், அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருண்ணா மிஸ்டர் குமார், இவர் தான் தலைமையா எடுத்துக்கிறாரு. பாத்தீங்கன்னா இளைஞர்கள், மற்ற இளைஞர்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு, என்னென்ன வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய டேலண்ட்ஸை வந்து இங்க வந்து காட்டி அதுக்கான தகுந்த பிரைஸ் வந்து நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அந்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை நாங்க வந்து வீடியோல கன்ஃபார்ம் பண்றோம். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா 5 டீம் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 டீம் விளையாடி ஒரு டீம் ஜெயிச்சிருக்கு. யார் பாத்தீங்கன்னா ராகுல் அண்ட் சிவா. ராகுல் யாரு? ராகுல் இங்க வா. நீங்க தான் ஜெயிச்சீங்களா? இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க, முதல் வெற்றியாளர். இவங்களுக்கு இன்னும் 2 டீம் இருக்கு. அவங்க கூட ஜெயிப்பீங்களா? அடுத்த டீம் ஜெயிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. வாங்க நம்ம டீம் கிட்ட போய் கேட்போம் என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் போகுது மேட்ச். கைஸ் இங்க பாருங்க, வெளியே போங்க, கேமரா எடுத்துட்டு டோர்னமெண்ட் நடக்குது. கமலேஷ், என்ன காயின் நீங்க விளையாடுறீங்க? ஒயிட். எத்தனை காயின் போட்டிருக்கீங்க? ஒரு காயின் தான் இருக்கா? இன்னும் ஒரு காயின் தான் இருக்கு. இதுல யார் நீங்க ஜெயிப்பீங்களா அவங்க ஜெயிப்பாங்களா? நீங்க தான் ஜெயிப்பீங்களா? யார் ஜெயிப்பா? நீங்க ஜெயிப்பீங்களா இவன் ஜெயிப்பீங்களா? இப்ப இறுதி கட்டத்துல இருக்கோம். நம்ம பாத்தீங்கன்னா இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அவங்க டீம் பாத்தீங்கன்னா ஒரே காயின் தான் இருக்கு. உன் பேர் என்னதுடா? சாய்னா. ஆய் டீம்ல வந்து முடிக்க போறாரு. கிரிட்டிக்கலான இது கிரிட்டிக்கல். ஐயோ பாத்தீங்கன்னா ஒரே காயின் கைக்கு வந்ததே விட்டாரு கமலேஷ். அப்புறம் நம்ம ஜெயிச்ச டீம் கிட்ட இன்டர்வியூ பண்ண போறோம், தோத்த டீம் கிட்டயும் இன்டர்வியூ பண்ண போறோம். இவர் வந்து அவாய்ட் பண்ணுங்க. சும்மா எதுவுமே பண்ணல, சும்மா நோட்டு மட்டும் தான் கையில இவனை வச்சு ஏதாவது பண்றதுக்கு இல்ல. நாளைக்கு அவனோட குரூப்பே வந்து ஜெயிச்சு வந்துட்டாரு. அது தோத்த டீம் கூட்டிட்டு வா. தோத்த டீம் வாங்க. நீ உங்களோட மனைவி வந்து ஃபர்ஸ்ட் 2வது மேட்ச் முடிஞ்சிச்சு. அதுல ஜெயிச்சது யாரு பாத்தீங்கன்னா ஆய் டீம் தோத்திச்சு, கமலேஷ் டீம் ஜெயிச்சிருச்சு. ஆய் டீமோட கேப்டன் கேப்டன் அங்க தோல்வியில ரொம்ப இதுல வேதத்துல டென்ஷனா இருக்காரு, எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. இப்ப 3ஆவது டீம் விளையாடுது. போன வச்சிரும் படா. என்ன டென்ஷனா வர? டென்ஷன் பண்ண ஒண்ணுமே இல்லையா? அந்த மேட்ச் நடக்க போகுது. ஆமா, அதுவும் கரெக்ட். கைஸ் பாத்தீங்கன்னா 2 அண்ணனும் தம்பியும் விளையாடுறாங்க. உன் பேர் என்னதுடா? தலுனா. அவன் பேர் தலுனா. உன் பேர்ரா? தினேஷ். உன் தம்பியை தோக்கடிக்கிறது உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா இருக்குமா இல்ல சந்தோஷமா இருக்கு? வந்து தலுன் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஒயிட். அவர் ஒயிட் ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க பிளாக் என்ன? இப்ப சலூன் வந்து போட போறாரு காயின்.
சுரேந்தர் கைஸ் தலூன் வந்து போடல பாக்குறது இப்ப சலூன் உள்ள போட போறாரு பிளாக் காயின் பிளாக் காயின் ஐயோ ஸ்லோவா மிஸ் பண்ணிட்டாரு ஒரே ஆளு மொத்த காயின முடிச்சிட்டாங்க கைஸ் உன் பேர் என்னதுடா உன் பேர் என்ன சலூனு சலூனு அதுன்னு இவர் பேர் சலூனு அவரு தலூனு சலூனு கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா சலூன் ஜெயிச்சிட்டாரு அந்த கொண்டாட்டத்தை எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க சொல்லுங்க சொல்றேன்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்க வெக்கப்படுறான் கைஸ் நீங்க தோத்தது எவ்வளவு உங்களுக்கு இதுவா இருக்கு தோத்தது எப்படி இருக்கு சொல்லு தம்பி கிட்ட தோத்தது ஜாலியா இருக்கு சொல்லு அவங்க கப் எடுத்துட்டு வந்தானே எங்க வீட்ல இருந்து பாத்துக்கோ இதான் ஸ்பிரிட் கப் எடுத்துட்டு வந்தா வீட்டுல தான் இருக்குமா கைஸ் கேட்டிங்களா யார் ஜெயிச்சா அண்ணன் ஜெயிச்சா தம்பி ஜெயிச்சா எல்லா கப்பும் எங்க வீட்டுல தான் இருக்கு போது தனிமையா சொல்றான் குழந்தையா கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா 3 டீம் இருக்காங்க சாபத்திரி போட்டு யாரு வெளில ஒருத்தர் போறாங்களோ அவங்க ஃபைனல் மிச்சம் 2 பேர் செமி ஃபைனல் ஆடுவாங்க போறீங்களா வெளியே போனா ஃபைனல்ஸ் நீ ஃபைனல்ஸ் டைரக்ட் ஃபைனல் தலூன் டீம் டைரக்ட் ஃபைனல் இப்ப பாத்தீங்கன்னா செமி ஃபைனல் ஃபைனலுக்கு ஒரு டீம் போயிடுச்சு யாருன்னு பாத்தீங்கன்னா தலூன் தான் நம்ம ஃபைனலுக்கு போயிருக்காரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு இந்த ஃபைனல் அதான் பாத்தீங்கன்னா ஆடாம ஜெயிச்சாரு ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாரு அவர் ஜெயிக்கல அவங்க டீம் போட்டு கொடுத்துறாங்க இப்ப வந்து செமி ஃபைனல் நடக்குது ஆரம்பிக்கலாமா கைஸ் செமி ஃபைனல் 2 பேர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கப்பு இந்த வாட்டி கப்பு வெற்றி மூணாவது ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்து சரி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு என்னடா யார் டீம்னா கமலேஷ் விசஸ் ராகுல் ஆடாரி வேணா போடுறாங்க லேட்டு என்னடா போடுற bowling தான் டேய் நான் 1 2 3 சொல்லு 1 2 3 யார் இவனு சொல்லவே கைஸ் ஒரு வழியா சூஸ் பண்ணியாச்சு யார் சைக்கிள் யூஸ் பண்ண போறான்ட்டு ராகுல் த கிரேட் ராகுல் தெரிஞ்சுதான் பண்றானுங்களா ஜெயிச்ச இதுல எப்படி பாருங்க நீ வாடா சமாதானப்படுறா பரவாயில்ல ஜெயிச்சா சொல்றா பாத்தீங்களா ஜெயிச்சதுக்கு அந்த அளவுல ஃபைனல் போய் ஜெயிச்சா என்ன பண்ணுவான் அப்படியே ஒருத்தர் ஃபேஸ் கைஸ் the கேரம் போர்ட் கம்ஸ் டு ஃபைனல் ராகுல் டீம் அண்ட் தலூன் டீம் தலூன் அருண் எங்க பிளேயர் டு எவர் ஃபீச்சர் ரொம்ப வேகமா பண்ற ஸ்பீடா ஓடிட்டே இருக்கு டைம் 1 2 3 4 கைஸ் ராகுல் டீம் ஜெயிச்சிருக்காங்க இந்த டாஸ் அவங்களே முதல் ஆட்டத்தை ஆட போறாங்க முதல் பாயிண்ட் பாக்கிட்டா இல்ல விக்கெட்டா நீ தூதுனீங்க அதனால வந்து சலூன் டென்ஷன் ஆகுறான் ஆட்டத்துக்கும் சைஸுக்கும் மேட்ரு இல்லைன்னு சொல்லுவாங்க மேட்ரு இல்லதான் என்ன பண்ணீங்க என்னடா பண்ணீங்க खत्म बाय बाय टाटा गुड बाय ஏன்டா தோத்த गाइस என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா பிரதீப் ரெட் போடாம பிளாக் போட்டான் லாஸ்ட் காயின் அதனால ஆப்போசிட் டீம் ஜெயிச்சிட்டாங்க மெடல் இருக்கு கவலைப்படாத பரிசு கோயிலின் பிரசாதம் நோட் மட்டும் வாங்கி
ஏய் அமைதியா இருங்கடா டேய் கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா வந்து தருண் டீம் தோத்துட்டாங்க. ஏன்னா நம்ம தீபக் வந்து தெரியாம போட்டாரு. அது எதாச்சியா தான் போட்டாரு, அவருக்கு தெரியாது. ரெட் காயின் அவங்க டீம் போட்டாங்கன்னு நினைச்சு அவன் பிளாக் காயின் போட்டான். பரவாயில்ல, இருந்தாலும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நம்ம குட்டியான் தான் ரொம்ப மனச கஷ்டப்படுறான். மூஞ்சி தெரியலடா அதுல. பாருங்க, ஆளுக்கும் சைஸுக்கும் வித்தியாசமே இல்ல, போர்டு சைஸ் தான் இருக்கா. இருந்தாலும் எல்லா காயினை போட்டான். பரவாயில்ல, இருந்தாலும் வெற்றி பெற்ற டீமுக்கு கேப்டன் வெற்றி பெற்றது எப்படி உங்க பெருமையா இருக்கு? ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்ஸ். இந்த லாக இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த லாக் எப்படியும் உங்களுக்கு புரியாது. என்னடா சரி, ஓகே. எங்க அண்ணன் டென்ஷனா வரான், நம்ம வரோம்.